Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து மாம்பழ புட்டிங். மாம்பழம் வந்து மேக்ஸिमम எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரூட்ஸ்ல ஒன்று. அந்த மாம்பழத்தை வச்சு சூப்பரா ரொம்பவே டேஸ்டியா ஜில்லுன்னு ஒரு 20 நிமிஷத்துல எப்படி வந்து மாம்பழ புட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்பவே டேஸ்டியான ஜில்லுன்னு ஒரு மேங்கோ புட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேங்கோ புட்டிங் பண்றதுக்கு ஒரு பேன்ல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊத்தலாம். இந்த தண்ணி லைட்டா சூடாகட்டும். இப்படி தண்ணி வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சைனா கிராஸ், உங்ககிட்ட சைனா கிராஸ் இல்லைன்னா நீங்க ஜெலாட்டின் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடலாம். இந்த சைனா கிராஸ் வந்து இந்த தண்ணியில நல்லா கரைஞ்சி ஒரு ஜெல்லி பதத்துக்கு வர இந்த நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைனா கிராஸ், ஜெலட்டின் பவுடர் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு புட்டிங் அப்புறம் வந்து ஜெல்லி எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நமக்கு மளிகை கடையில கேட்டாலே கிடைக்கும். பாருங்க, இந்த சைனா கிராஸ்லாம் வந்து தண்ணியில நல்லா கரைஞ்சிட்டு இதை பார்க்கறதுக்கு நல்லா வந்து இந்த கண்ணாடி மாதிரி நல்ல கிளாஸியா இருக்கும். இப்போ இனி வந்து இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணி ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள புட்டிங்க்கு தேவையான மேங்கோஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளெண்டர்ல ஒரு 2 மீடியம் சைஸ் மேங்கோவை இப்படி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மேங்கோஸ் வந்து நல்ல இனிப்பா இருக்கிற மேங்கோஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டிங்க்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மேங்கோஸை வந்து பிளெண்டர்ல போடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி. இப்போ இந்த சீனிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணும்போதும் ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹனி ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தக்கன ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நல்ல திக்கான தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுன்னு அந்த சைனா கிராஸையும் போடலாம். நமக்கு இந்த சைனா கிராஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஜெல்லி பதத்தில் வரும். இப்போ இந்த மேங்கோவை கட்டி ஒன்று இல்லாதது மாதிரி நல்லா வந்து பட்டு போல பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி ஒன்று இல்லாதது மாதிரி நல்லா வந்து அதை கூல் பண்ணி எடுத்துருங்க. இனி இதை வந்து கப்பில் ஊற்றி வச்சிடலாம். ஒரு கிளாஸ் கப்பில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணின மேங்கோ புட்டிங்கை ஊற்றலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மாம்பழ புட்டிங் ரெடி ஆயாச்சு. இந்த புட்டிங்கை ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.